வெல்கம் பேக் டு அவர் சேனல் TNPSC லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஃபேஸஸ் ஆஃப் கம்பைலர்ஸ் பற்றி பார்க்கலாம். என்னென்ன ஃபேஸஸ் இருக்குது அப்படின்னா லெக்சிக்கல் அனாலிசிஸ். இது வந்து 6 ஃபேஸஸ் இருக்குது. லெக்சிக்கல், சிண்டாக்ஸ், சிமாண்டிக், இன்டர்மீடியேட், கோட் ஆப்டிமைசர் அண்ட் கோட் ஜென்ரேட்டர். இதான் வந்து அதோட பிளாக் டயக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெக்சிக்கல் அனாலிசிஸ்லேருந்து அதோட அவுட்புட் வந்து சிண்டாக்ஸ் அனாலிசிஸ்க்கு போகும். அதோட அவுட்புட் வந்து சிமாண்டிக் அனாலிசிஸ்க்கு போகும். ஸோ அதோட அவுட்புட் வந்து இன்டர்மீடியேட் அந்த மாதிரி போய் லாஸ்ட்டாக வந்து கோட் ஜென்ரேட் பண்ணோம். ஸோ ஒரு சோர்ஸ் கோட் வந்து கம்பைலரில் போச்சு அப்படின்னா கோட் ஜென்ரேட் ஆகும். தட் இஸ் மெஷின் கோட் வந்து ஜென்ரேட் ஆகும். இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணுறது என்னென்ன அப்படின்னா சிம்பிள் டேபிள்ஸ் அண்ட் எரர் ஹேண்ட்லிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த 6 ஃபேஸஸ் இருக்குது. தட் இஸ் வந்து இது மாதிரி இருக்குது அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் இதில் வந்து பிரிட்ஜாக வந்து எது இருக்குது அப்படின்னா இன்டர்மீடியேட் கோட் ஜென்ரேட்டர் வந்து ஒரு லிங்காக இருக்குது. ஓகே, ஸோ இதில் இருந்து இன்டர்மீடியேட் வரைக்கும் நமக்கு வந்து இதை நம்ம 6 ஃபேஸஸையும் வந்து 2 மெயின் பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ணுறோம். ஒன்று வந்து ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்கிறோம், இன்னொன்று வந்து பேக் எண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஃப்ரண்ட் எண்ட் எதுக்கு அப்படின்னா ஜஸ்ட் வந்து இது சின்டாக்ஸ், சிமாண்டிக்ஸ், ஜென்ரேட்டிங் இன்டர்மீடியேட் கோடு இவ்வளோனா வந்து ஃப்ரண்ட் எண்டில் வந்து நடக்கும். இது என்ன அப்படின்னா ஜஸ்ட் கரெக்ட்னஸை வந்து செக் பண்ணும். ஓகே, ஃப்ரண்ட் எண்டில் வந்து எதெல்லாம் அனலைஸ் பண்ணுது, இது அனலைசஸ் சோர்ஸ் கோடு எதுக்கெல்லாம் அப்படின்னா சின்டாக்ஸ், சிமாண்டிக்ஸ் அண்ட் ஜென்ரேட் இன்டர்மீடியேட் கோட். அப்புறமா கரெக்ட்னஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறதான் வந்து ஃப்ரண்ட் எண்டோட வேலை. பேக் எண்டில் என்ன நடக்குது அப்படின்னா இட் ஆப்டிமைசஸ் த இன்டர்மீடியேட் கோட். இதில் வர்ற அந்த அவுட்புட்டான இன்டர்மீடியேட் கோடை இது இன்புட்டாக எடுத்து அதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது தான் வந்துட்டு பேக் எண்டோட வேலை. பேக் எண்ட் அப்படிங்கிறது ஃப்ரண்ட் எண்ட் வந்து மெஷின் இண்டிபெண்ட், பேக் எண்ட் வந்து மெஷின் டிபெண்ட். ஓகே, இப்போ இந்த ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் அப்படிங்கிறது எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னா நமக்கு இன்டர்மீடியேட் கோட் வரைக்கும் தட் இஸ் இதுதான் லிங்காக இருக்குது ரெண்டுக்கும். ஓகே, இதுக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது வந்து பேக் எண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கே வந்துட்டு இன்னொரு நேம் இருக்கு, தட் இஸ் அனாலிசிஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரண்ட் எண்டை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அனாலிசிஸ் ஃபேஸ். பேக் எண்டில் வந்து என்ன அப்படின்னா சிந்தசிஸ் ஃபேஸ். ஓகே, இதில் வந்து ஒரு சோர்ஸ் கோட் இருக்குது அப்படின்னா அனாலிசிஸ் ஃபேஸ் முடிச்சதுக்கப்புறமா இன்டர்மீடியேட் கோட் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ இந்த அனாலிசிஸ் ஃபேஸ் எங்கே நடக்குது அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டில். சிந்தசிஸ் ஃபேஸ் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா பேக் எண்டில். ஓகேவா, ரெண்டுக்கும் இடையில ஒரு இன்டர்மீடியேட் கோட் ரெப்ரசன்டேஷன் இருக்குது. இதுதான் வந்து லிங்காக இருக்குது. ஓகே, இந்த அனாலிசிஸ் ஃபேஸோட அவுட்புட் என்ன அப்படின்னா இன்டர்மீடியேட் கோடாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த சிந்தசிஸ் ஃபேஸோட இன்புட் என்னன்னா அந்த இன்டர்மீடியேட் கோடை அதை இன்புட்டாக எடுத்து லோ லெவல் லாங்குவேஜை தட் இஸ் மெஷின் கோடாக வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ அதே அனாலிசிஸ் ஃபேஸை தான் நம்ம பார்க்குறோம். அனாலிசிஸ் ஃபேஸ் பிரேக்ஸ் த சோர்ஸ் ப்ரோக்ராம் இன்டு பேசிக் காம்போனன்ட்ஸ் அண்ட் கிரியேட்ஸ் இன்டர்மீடியேட் ரெப்ரசன்டேஷன். இட் இஸ் சம்டைம்ஸ் ரெஃபர்ட் அஸ் ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்தசிஸ் ஃபேஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபைனல் டார்கெட் ப்ரோக்ராம் வந்து எதுலேருந்து கிரியேட் பண்ணுறாங்கன்னா இன்டர்மீடியேட் ரெப்ரசன்டேஷன்லேருந்து இதை பேக் எண்ட் அப்படின்னு நம்ம ரெஃபர் பண்ணுறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸான லெக்சிக்கல் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். லெக்சிக்கல் அனாலிசிஸ்னா நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது. ஓகே, இதில் வந்து ஒரு சோர்ஸ் கோட் இருக்குது அப்படின்னா அதை சின்ன சின்ன டோக்கன்ஸாக வந்து பிரேக் டவுன் பண்ணிடும். ஓகே, கீவேர்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ் அது எல்லாத்தையுமே ஸ்ப்ளிட் பண்ணி ஒன்னொன்னையும் ஒரு டோக்கனாக ஐடென்டிஃபை பண்ணும். ஓகே, இது வந்து நம்ம லெக்சிக்கல் இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. ஓகே, ஸ்கேனர் அப்படின்னா லெக்சிக்கல் அனலைசரோட இன்னொரு நேம். இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து இருக்கும். தென் இது வந்து இம்பார்ட்டன்ட். இது வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து ஜஸ்ட் லெக்சிக்கல் அனாலிசிஸ்னா டோக்கன்ஸாக வந்து பிரேக் டவுன் பண்ணும் அப்படின்னு பார்ப்போம். இதோட இன்னொரு பேர் வந்து லெக்சிக்கல் அனாலைசரோடது ஸ்கேன் அப்படின்னு பார்த்துட்டு போயிடுவோம். இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக டிஃபிகல்ட்டாக கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா இதுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த டோக்கன்ஸை வந்து நம்ம எப்படி ரெகக்னைஸ் பண்ணுறோம், எதை வச்சு ரெகக்னைஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டான். ஓகே, டிஎஃப்ஏ தான் வந்து இந்த இடத்துல நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ லெக்சிக்கல் அனாலிசிஸில் வந்து எதை வச்சு நம்ம டோக்கன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா டிஎஃப்ஏ. ஓகே, டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா வச்சு தான் இந்த டோக்கன்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம், ஒரு டோக்கனாக பண்ணுறது. ஓகே, இதை வந்து ஸ்பெசிஃபைட் பை எப்படின்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ்,
ரெகுலர் எக்ஸ்பிரஷனை இம்ப்ளிமெண்ட் பண்றது எப்படி அப்படின்னா ஃபைனைட் ஆட்டோமேட்டா யூஸ் பண்ணி. ஸோ ஃபைனைட் ஆட்டோமேட்டா அப்படின்னு வந்தாலே ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ லெக்சிக்கல் அனாலிசிஸ் வந்து இதுல வந்து நம்ம எதை ஸ்பெசிஃபை பண்றோம்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷனா ஸ்பெசிஃபை பண்றோம். எதை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்னா ஃபைனைட் ஆட்டோமேட்டா. ஓகே, இந்த ஒரு ரிலேஷனை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ப்ரீவியஸ் இயர்ல வந்து கேட்ட கொஸ்டின் தான். ஓகே, தட் இஸ் வந்து 1 or 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ ஃபால்ஸ் அந்த மாதிரி கேட்டதுல லெக்சிக்கல் அனாலிசிஸ்ல வந்துட்டு அவங்க வேற ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஓகே, சிஎஃப்ஜி இம்ப்ளிமெண்டட் பை பிடிஏ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தட் இஸ் லெக்சிக்கல் அனாலிசிஸ்க்கு வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க கேட்ட கொஸ்டின் வந்து இதே இடத்துல சிஎஃப்ஜின்னு கொடுத்து இம்ப்ளிமெண்டட் பை பிடிஏ தட் இஸ் புஷ் டவுன் ஆட்டோமேட்டா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, உங்களுக்கு அப்போ அது வந்து மிஸ்டேக் தப்புன்னு தெரியணும் இல்லையா, அதுக்காக நம்ம கரெக்டான இதை தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ வந்து எப்படி நம்ம டோக்கன்ஸா பண்ணோம். இதுவும் வந்து நிறைய டைம் கேட்ட ஒரு கொஸ்டின் தான். இப்போ இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 10 காலன்னு கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகே, அப்போ இதில் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா இன்ட்னா ஒரு டோக்கன், எக்ஸ்னா ஒரு டோக்கன், ஈக்குவல் டு வந்து ஒரு டோக்கன், 10 ஒரு டோக்கன், செமிகாலன் ஒரு டோக்கன். ஓகே, ஸோ டோட்டலாக இந்த இடத்துல 5 டோக்கன்ஸ். இன்ட்டுங்கிறது கீவேர்ட் டோக்கன், எக்ஸுங்கிறது ஐடென்டிஃபையர், இது ஆப்ரேட்டர், நியூமெரிக்கல், இது பங்க்சுவேஷன் டோக்கன்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. நமக்கு மோஸ்ட்லி நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ் தான் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. இன்ட் மெயின் அப்படின்னு இது மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி நம்ம அதில் கால்குலேட் பண்ணுவோம்? இன்ட் அப்புறம் மெயின் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். ஓகேவா, இதில் வந்து 4 இருக்கு, இதில் 1. அப்புறமா இது மாதிரி நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து அதை இன்க்ளூட் பண்ண தேவை கிடையாது. ஓகே, இந்த மாதிரி நமக்கு வந்து இது வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண தேவை கிடையாது. ஜஸ்ட் ப்ரோக்ராமில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம இதை அப்படியே கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடலாம். நமக்கு வந்து இந்த மாதிரி டபுள் ஸ்லாஷ் வந்துச்சு அப்படின்னாலே கம்பைலர் வந்து அதை இக்னோர் பண்ணிடும். ஓகே, கம்பைலர் இக்னோர் பண்ணிடும். பிகாஸ் இது வந்து என்னது கமெண்ட்டுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ கமெண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுனால கம்பைலர் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக அதை ஃபாலோ பண்ணி வரதை அப்படியே எக்ஸ்க்ளூட் பண்ணிடும். அதை வந்து சேர்த்துக்காது, ரீட் பண்ணாது. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல 1ன்னு பார்த்தோம். ஸோ இதை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இன்ட் ஏ கமா பி கோலன். ஓகே, 1 2 3 4 வருது. ஸோ இந்த இடத்துல 4. அடுத்து இதில் பாருங்க ஏ ஈக்குவல் டு 10 கோலன். ஸோ 4. இதில் ரிட்டன் 1 0 1 கோலன் 1. ஸோ டோட்டலாக 3 வருது. இந்த இடத்துல ஒரு இது. ஸோ 1. இப்போ டோட்டலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்ட்டு மெயின் தென் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் ஓப்பன் பிரேஸ் இன்ட் ஏ கமா தனியாக பி அப்புறமா செமிகாலன் அப்புறமா ஏ ஈக்குவல் டு 10 தென் ஒரு செமிகாலன் இருக்கு, அது அப்புறமா ரிட்டன் 0. இதில் மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, நம்ம வந்து சில சின்ன இது வந்து மிஸ்டேக் பண்ணிட்டு அதையும் அந்த ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. நம்ம மிஸ்டேக்காக பண்ணுற ஒரு இதுவும் அந்த ஆப்ஷனில் இருக்கிறப்ப நம்ம வந்து ஓகே நம்ம பண்ணது தான் கரெக்ட் அப்படின்ட்டு வந்துடுவோம். ஸோ 1 or 2 டைப்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 4 + 1 + 4 + 4 + 3 + 1 இருக்கா. ஸோ 4 + 4 8, இது ஒரு 4. ஸோ 12 + 5ங்கிறப்ப நமக்கு நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ் வந்து 17 வரணும். ஓகே, இது இன்னொரு எக்ஸாம்பிள். இதில் எப்படி அப்படின்னா இது எதுக்காக நான் கொடுத்துருக்கேன்னு பாருங்க. இன்ட் மெயின் இதில் ஓப்பன் க்ளோஸ்னால 4ன்னு தெரியும் உங்களுக்கு. ஓப்பன் பேஸ் இது 1. அப்புறமா இன்ட் ஏ 3 4 5 6 7 8 9 வருது இதில். ஓகே, இதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும். இதில் வந்து நம்ம சம் இஸ் பர்சன்டேஜ் இதெல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு. ஆக்சுவலாக பிரிண்ட்எஃப்பை வந்து நம்ம ஒரு சிங்கிள் டோக்கனாக எடுத்துப்போம். அப்புறமா இந்த ஓப்பன் பிராக்கெட்டையும் சிங்கிள் டோக்கனாக எடுத்துப்போம். இந்த டபுள் கோட்ஸ்குள்ள என்ன இருக்குதோ அதை அப்படியே ஒரு சிங்கிள் டேர்மாக எடுத்துக்கணும். ஓகே, டபுள் கோட்ஸ்குள்ள என்ன வருதோ அதை அப்படியே நம்ம சிங்கிள் டேர்மாக எடுத்துக்கலாம். ஹாய்னாலும் ஒன்று தான், ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு இருந்துச்சுனாலும் அது வந்து
டபுள் கோட்ஸ்குள்ள இருந்ததுன்னா அது வந்து ஒரு சிங்கிளா தான் எடுத்துக்கும். ஓகே. அப்புறமா ஏ கமா விட்டுறக்கூடாது. அது தென் பிளஸ் பி கொலன் ரிட்டன் 0 இங்க வருது. ஸோ டோட்டலா ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்க 4 வந்துச்சா, இதுல 1 9, இதுல வந்து பிரிண்ட் ஆஃப் 1, அப்புறமா ஓப்பன் பிராக்கெட் வந்து 2, தென் 3, கமா வந்து 4, 5, 6, 7, 8, 9 வருது இதுலயும். அப்புறமா இதுல 3 வருது, இங்க 1 வருது. ஸோ டோட்டலா 4 + 1 + 9 + 9 + 3 + 1 எவ்வளோ பாருங்க, 5 + 18, 5 + 18 + 4, that is 22 + 5, 27 வரணும். ஓகே. ஓகே. இதுல பாருங்க the number of tokens 27 நமக்கு கரெக்டா வந்துருச்சா? ஸோ ஓகே, அந்த டபுள் கோட்ஸை வந்து நம்ம தனியா இது டபுள் கோட்ஸையும் நீங்க இது ஒன்று இது ஒன்று அப்படி ஆட் பண்ணக்கூடாது. ஓகே, டபுள் கோட்ஸ்குள்ள என்ன இருக்கோ அதை மொத்தமா நம்ம ஒரு சிங்கிள் டேர்மா வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இதான் இது வந்து நிறைய டைம் இந்த மாதிரி நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ் வச்சு நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. Next is syntax analysis or parsing. This phase checks if the source code follows the correct syntax. முதல்ல வந்து என்ன பார்த்துச்சு, நம்பர் ஆஃப் டோக்கன்ஸா வந்து ஸ்ப்ளிட் பண்றதான் வந்து லெக்சிக்கல் அனாலிசரோட வேலை. சின்டாக்ஸ் அனாலிசிஸார இன்னொரு பேர் என்னன்னா பார்சிங். இதுல நம்ம யூஸ் பண்றது வந்து பார்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுல தான் வந்து சின்டாக்ஸ் பத்தி செக் பண்றது எல்லாமே இதுல தான். தட் இஸ் வந்து இப்போ நம்ம சி ப்ரோக்ராமிங் யூஸ் பண்றோம்னா அந்த ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி சின்டாக்ஸ் கரெக்டா இருக்கா, எந்த பர்டிகுலர் லாங்குவேஜ் யூஸ் பண்றோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த லாங்குவேஜோட சின்டாக்ஸ்க்கு படி இருக்குதா, அரேஞ்ச் ஆயிருக்கா இந்த டோக்கன்ஸ்லாம் அப்படிங்கிறத செக் பண்றது தான் சின்டாக்ஸ் அனாலிசிஸ்ல வந்து நடக்கிறது. ஸோ இதுல வந்துட்டு டூ டைப்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் இருக்கு இதோட அவுட்புட்ல. ஒன்று பாஸ் ட்ரீயா இருக்கலாம், இல்லைன்னா சின்டாக்ஸ் ட்ரீயா இருக்கலாம். ஓகே, பாஸ் ட்ரீ வந்து ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் தட் ரெப்ரசன்ஸ் சின்டாக்டிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சோர்ஸ் கோடு. பாஸ் ட்ரீக்கும் சின்டாக்ஸ் ட்ரீக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பாஸ் ட்ரீங்கிறது ஒரு சின்டாக்டிக் ஸ்ட்ரக்சரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். சின்டாக்ஸ் ட்ரீ அப்படிங்கிறது வந்து அப்ஸ்ட்ராக்ட் வெர்ஷன் ஆஃப் பாஸ் ட்ரீ. இது வந்து ஒரு ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சோர்ஸ் கோடை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். பாஸ் ட்ரீ வந்து ரொம்ப எலாபரேட்டா இருக்கும், சின்டாக்ஸ் ட்ரீ வந்து லெஸ் டீட்டெயிலோட காம்பேக்டா இருக்கும். ஓகே, இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ நம்ம இந்த டூ டைப்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாஸ் ட்ரீ, செகண்ட் ஒன் இஸ் சின்டாக்ஸ் ட்ரீ இல்லையா? ஸோ பாஸ் ட்ரீ பத்தி பார்க்கலாம். பாஸ் ட்ரீ, ஓகே, பாஸ் ட்ரீ. பாஸ் ட்ரீல வந்து நம்ம டீட்டெயிலான ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம். தட் இஸ் 3 ஸ்டார் 4 + 5 தான். இட்ஸ் சிம்பிள் தான். இப்போ நம்ம நோட் இதுல இருந்து பார்க்கலாம், லீஃப் நோட்ல இருந்து பார்க்கலாம். இதுல ஈங்கிறப்ப எக்ஸ்பிரஷன், டீங்கிறது டெர்மினல் நோட், எஃப்ங்கிறது நான் டெர்மினல் ஆர் லீஃப் நோடை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். ஸோ 3 இருக்கு இந்த இடத்துல. நம்ம 3, 4 அதை ரெண்டையும் ஸ்டார் பண்றோம் இங்க. ஓகே, ஸ்டார் பண்ணி ஒரு டெர்மினல் நோடா வச்சுக்கிறோம். ஸோ இது மொத்தமும் ஒரு எக்ஸ்பிரஷனா நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, தட் இஸ் 3 ஸ்டார் 4ங்கிறத ரெப்ரசன்ட் பண்றதுக்கு தான் இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து நம்ம மூவ் ஆகி வந்திருக்கோம். அதே மாதிரி இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 ஸ்டார் 4 + 5 அந்த 5 ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம டீன் ஒரு டெர்மினல் யூஸ் பண்ணி ஒரு ரூட் நோடு எடுத்துக்கிறோம். ஸோ இது ரெண்டும் இந்த இடத்துல நம்ம 5 தான் ஜஸ்ட் ரெப்ரசன்ட் பண்றோம். ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போறோங்கிறதுனால தான் இதை ஒரு எக்ஸ்பிரஷன் நோடா நம்ம இங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு டீட்டெயிலாக இதை வந்து நம்ம ஷோ பண்றதுனால தட் இஸ் பாஸ் ட்ரீ. நெக்ஸ்ட் ஒன்று சின்டாக்ஸ் ட்ரீ பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் 3 ஸ்டார் 4 + 5 இதுல நம்ம தேவையில்லாத டீட்டெயில் இல்லாம என்னென்ன தேவையோ அதை மட்டும் சிம்பிளான ஒரு ரெப்ரசன்டேஷன்ல கொடுக்கறது தான் வந்துட்டு நமக்கு வந்து சின்டாக்ஸ் ட்ரீ அப்படின்னு சொல்றோம். சின்டாக்ஸ் ட்ரீ அப்படிங்கிறது தட் இஸ் ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர்ல வந்து இதை ரெப்ரசன்ட் பண்றோம். இதுல நம்ம எந்த சின்டாக்ஸ் எதுவுமே யூஸ் பண்றது இல்லை. ஜஸ்ட் வந்து 3, 4 அதை வந்து நம்ம ஸ்டார் பண்றோம். அதுல கிடைக்க ப்ராடக்டை 5 கூட ப்ளஸ் பண்றோம். இதுதான் வந்து சின்டாக்ஸ் ட்ரீயோட ரெப்ரசன்டேஷன். ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு ரெப்ரசன்டேஷனாக காமிச்சா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்கிறதுனால தான் அப்படி போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். சின்டாக்ஸ் அனாலிசிஸ் யூசஸ் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர் டு டிஃபைன் த சின்டாக்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்
நம்ம ஆல்ரெடி வந்து லெக்சிக்கல் அனாலிசிஸ்ல வந்து அது எதை யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? லெக்சிக்கல் அனாலிசிஸ்ல வந்து எதை யூஸ் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அத பார்த்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா, அந்த கன்ஃப்யூஷன் வராது. நமக்கு மறக்காது. இல்லன்னா இது என்ன, இது என்னன்னு லாஸ்ட் நம்ம கன்ஃப்யூஸ் ஆகுறதுக்கு ரீசனே வந்துட்டு, எதுக்கு என்ன அப்படிங்கிற தெளிவு இல்லாம படிக்கிறது தான் காரணம் அதுக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, லெக்சிக்கல் அனாலிசிஸ்ல வந்து நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பார்த்தோம். தென் ஃபைனைட் ஆட்டோமேட்டா வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். ஓகே. இதையே அப்படி மாத்தி குடுத்திருந்தாங்க அந்த கொஸ்டின்ல. 2க்கும் 2 மாத்தி அப்படியே குடுத்திருந்தாங்க. லெக்சிக்கல் அனாலிசிஸ்க்கு என்ன வருமோ, அத வந்துட்டு சின்டாக்ஸ்க்கும் அப்படி மாத்தி குடுத்திருந்தாங்க. இப்ப பாருங்க, சின்டாக்ஸ் அனாலிசிஸ் இஸ் ஸ்பெசிஃபைட் பை கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர். ஓகே. சிஎஃப்ஜின்னு கூட சில டைம் அத மென்ஷன் பண்ணிருவாங்க. இம்ப்ளிமெண்டட் பை புஷ் டவுன் ஆட்டோமேட்டா வந்து பிடிஏ அப்படின்னு குடுத்திருப்பாங்க. ஓகே. இதே ஸ்டேட்மெண்ட்ட லெக்சிக்கல் சின்டாக்ஸ் அனாலிசிஸ்க்கு பதில் லெக்சிக்கல் அப்படின்ட்டு கொஸ்டின்ல குடுத்து ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. சின்டாக்ஸ் அனாலிசிஸ்க்கு அப்படியே வந்துட்டு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்புறமா இதுல வந்துட்டு ஃபைனைட் ஆட்டோமேட்டா அப்படின்னு குடுத்திருந்தாங்க. டிஎஃப்ஏ அப்படின்னு குடுத்திருந்தாங்க. ஸோ 2யும் மாத்தி குடுத்துட்டு ஆப்ஷன்ல வந்து போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ். அந்த மாதிரி மாத்தி மாத்தி போத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு குடுத்துறாங்க. ஆக்சுவலா போத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃபால்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகே. இது மாதிரி குடுப்பாங்க. Then syntax analysis can be performed using 2 main approaches, top down parsing, bottom up. ரெண்டுமே வந்துட்டு இதுல நம்ம யூஸ் பண்றோம். டாப் டவுன் அப்படின்னா ஹையஸ்ட்ல இருந்து லோயஸ்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணி போறது டாப் டவுன். பாட்டம் அப் அப்படின்னா லோயஸ்ட் லெவல்ல இருந்து ஹையஸ்ட்டுக்கு வந்து நம்ம டிராவல் ஆகி போறது. தட் இஸ் வந்து பாட்டம் அப் பாசிங். ஓகே. இத மாதிரியும் கேட்பாங்க. இதுல வந்து சின்டாக்ஸ் அனாலிசிஸ் கேன் பி பெர்ஃபார்ம்ட் யூசிங் ஒன்லி டாப் டவுன் பாசிங் அப்படின்னு கொடுத்து கேட்பாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிட்டு அதை தெளிவா வச்சுக்கணும் நம்ம. சின்டாக்ஸ் அனாலிசிஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிடெக்டிங் சின்டாக்ஸ் எரர்ஸ் இன் த கோட். ஸோ சின்டாக்ஸ் எரரை தான் நம்ம சின்டாக்ஸ் அனாலிசிஸ்ல வந்து டிடெக்ட் பண்றோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அப்புறம் மெயினாக வந்துட்டு இன்புட் அவுட்புட் பற்றி கேட்பாங்க. ஓகே. லெக்சிக்கல் அனாலிசருக்கு வந்து எது இன்புட்டாக வரும் அப்படின்னா, சோர்ஸ் கோட் வந்து நம்ம இன்புட்டாக எடுத்துட்டு அவுட்புட்ல வந்து என்ன கொடுக்குறோம், ஸ்ட்ரீம் ஆஃப் டோக்கன்ஸ் வந்து வருது இல்லையா? ஸ்ட்ரீம் ஆஃப் டோக்கன்ஸ் வந்து வரும். அது வந்து இன்புட்டுக்கு எங்க போகுது அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தது வரைக்கும் சின்டாக்ஸ் அனலைசருக்கு வந்து இன்புட்டா வந்து வரும். ஸோ இதோட அவுட்புட் என்ன அப்படின்னா பாஸ் ட்ரீயா இருக்கும். ஓகே. இதோட அவுட்புட் வந்து பாஸ் ட்ரீ. இந்த பாஸ் ட்ரீ வந்து யாருக்கு இன்புட்டா போவாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் எந்த அனாலிசிஸ் வருது, சிமாண்டிக்ஸ் வருது அப்படிதானே? ஸோ அந்த சிமாண்டிக் உள்ள போகும். அந்த சிமாண்டிக் அவுட்புட் என்ன வரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ எது எதுக்கு இன்புட் என்ன அவுட்புட் என்ன அப்படிங்கிறதையும் தெளிவா நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் சிமாண்டிக் அனாலிசிஸ் பார்ப்போம். சிமாண்டிக்ஸ்னாலே என்ன அப்படின்னா மீனிங்னு அர்த்தம். ஒரு மீனிங்ஃபுல். ஓகே. சின்டாக்ஸ்னா அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர்ல வந்து இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். லைக் வந்து இப்போ ++ ஆர் சியில் வந்து நம்ம ஒரு செமிகாலன் மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்ட் a = 10 அப்படிங்கிறப்போ செமிகாலன் மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தட் இஸ் சின்டாக்ஸ் அனாலிசிஸ்ல வந்து அது டிடெக்ட் ஆகும். அதே சிமாண்டிக்ல வந்து இஸ் த ஃபேஸ் ஆஃப் கம்பைலர் தட் என்ஷூர்ஸ் த சோர்ஸ் கோட் மேக் சென்ஸ் லாஜிக்கலி. ஓகே. லாஜிக்கலா ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த சிமாண்டிக் அனாலிசிஸ். It goes beyond syntax code and checks whether the program has any semantic error இருக்கா, டைப் மிஸ்மேட்ச் இருக்கா, அன்டிக்ளேர்ட் வேரியபிள்ஸ் இருக்கா, இந்த மாதிரி செக் பண்ணோம். ஜஸ்ட் சின்டாக்ஸ் எரர்ல அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணாது. ஓகே. இதுல வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து சிமாண்டிக் அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா டைப் செக்கிங், லேபிள் செக்கிங், ஃப்ளோ கண்ட்ரோல் செக். டைப் செக்கிங்ல என்ன நடக்குது அப்படின்னா டேட்டா டைப் வந்து கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு செக் பண்றது. லேபிள் செக்கிங் அப்படின்னா கரெக்டான லேபிள் ரெஃபரன்சஸ் எல்லாம் இருக்குதா அப்படின்னு பார்க்குறது. தென் ஃப்ளோ கண்ட்ரோல் செக்கில் வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம ப்ராப்பரான மேனரில் தான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் அவுட் சைட லூப். ஓகே. ஒரு லூப்புக்கு அப்புறமா பிரேக் ஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சில ஃப்ளோ கண்ட்ரோல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. இப்போ எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இன்ட் a = 5, ஃப்ளோட் b = 3.5, a = a + 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இப்ப நம்ம ஜெனரலா பார்த்தோம் அப்படின்னா, இதுல எந்தாவது சின்டாக்ஸ் எரர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இல்ல இன்ட் ஏ டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. செமிகோலன் இருக்கு. ஃப்ளோட்டுக்கு இருக்கு. ஏ ஈக்குவல் டூ ஏ பிளஸ் பி செமிகோலன் போட்டு முடிச்சிருக்காங்க. ஸோ ஓகே எல்லாமே கரெக்ட் தானே அப்படின்னு. பட் இந்த இடத்துல மெயினா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, லாஸ்ட்டா ஏ ஈக்குவல் டூ ஏ பிளஸ் பின்னு குடுத்துருக்காங்க. ஏயோட வேல்யூ என்ன 5. பியோட வேல்யூ என்ன 3.5. ஸோ 2யும் ஆட் பண்ணா என்ன வரும்? 8.5 வரணும். 8.5 எங்க ஸ்டோர் பண்றோம் நம்ம? ஏங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம். ஸோ ஏ வந்து நமக்கு என்னவா நம்ம டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கோம்? இன்டா டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கோம். பட் ஓகே. அப்போ நம்ம இன்ட்டா டிக்ளேர் பண்ணி வைக்கும்போது, இதுல வந்து ஃப்ளோட் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகே. அப்போ இந்த இடத்துல நமக்கு ப்ராப்ளம் வருது. ஸோ இது வந்து சின்டாக்ஸ் எரர்ல கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாரி செமாண்டிக்ஸ் எரர்ல டைப் செக்கிங் பார்க்கும்போது, டைப் மிஸ்மேட்ச் கேனாட் அசைன் ஃப்ளோட் டூ இன்ட் அப்படிங்கிற ஒரு எரர் மெசேஜ் ஷோ பண்ணும். ஓகே. இதான் வந்து செமாண்டிக் அனாலிசிஸ். செமாண்டிக்ஸ் எரர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதுனா, டைப் மிஸ்மேட்ச், அன்டிக்ளேர்ட் வேரியபிள், ரிசர்வ்ட் ஐடென்டிஃபையர், மிஸ்யூஸ் இதெல்லாம் வந்துட்டு செமாண்டிக் எரர். ஜஸ்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டர்மீடியேட் கோட் ஜெனரேட்டர். ஆக்சுவலா இதோட அவுட்புட் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணல. தட் இஸ் அவுட்புட் என்ன இருக்கு அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட். ஓகே. இதுல வந்து அப்ஸ்ட்ராக்ட் சாரி. இன்னும் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஒன் செகண்ட். ஓகே. இதோட அவுட்புட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒன்னொன்னோட அவுட்புட் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகே. அப்ஸ்ட்ராக்ட் சின்டாக்ஸ் ட்ரீ. இதுதான் இதோட அவுட்புட். ஓகே. தட் இஸ் ஏஎஸ்டி அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்தபடி பார்த்தோம்னா, அது இப்போ எரேஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து லெக்சிக்கல் அனாலிசர் இருந்தது. அதுல வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் டோக்கன்ஸ் வந்தது இல்லையா? ஸ்ட்ரீம் ஆஃப் டோக்கன்ஸ். அப்புறமா அது வந்து சின்டாக்ஸ் அனலைசருக்குள்ள போயிட்டு பார்ஸ் ட்ரீயா வந்து நமக்கு அவுட்புட் வந்தது. பார்ஸ் ட்ரீ வந்து மறுபடி செமாண்டிக் அனாலிசிஸ்க்குள்ள போயிட்டு ஓகே எப்படி வருது அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் சின்டாக்ஸ் ட்ரீயா வந்து வெளில வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து இது எங்க இன்புட்டா போகும் அப்படின்னா இன்டர்மீடியேட் கோட் ஜெனரேஷன். ஓகே. இன்டர்மீடியேட் கோட் ஜெனரேட்டருக்குள்ள இது இன்புட்டா போகும். Intermediate code is a form of code that lies between high-level source code and the final machine code. ரெண்டுக்கும் இன்டர்மீடியேட்டா இருக்கிறத தான் நம்ம இன்டர்மீடியேட் கோட் அப்படின்னு சொல்றோம். இது வந்து நம்ம மெயினா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா that is not specific to any particular machine. இந்த மெஷினுக்கு அப்படின்னு கிடையாது. இது வந்து காமன். ஓகே. இன்டர்மீடியேட் கோட் அப்படிங்கிறது காமன் தான். காமன்லி யூஸ்ட் இன்டர்மீடியேட் கோட் ரெப்ரசன்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா போஸ்ட்ஃபிக்ஸ் நோட்டேஷன்ல நம்ம யூஸ் பண்றோம். தென் 3 அட்ரஸ் கோட், அப்புறமா சின்டாக்ஸ் ட்ரீ. ஓகே. இந்த 3 ரெப்ரசன்டேஷனா வந்து நம்ம இன்டர்மீடியேட் கோட வந்து யூசுவலா வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்றோம். போஸ்ட்ஃபிக்ஸ் நோட்டேஷன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஏ பிளஸ் பி அப்படின்னு இருந்தா ஏபி பிளஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அந்த எக்ஸ்பிரஷன் மிடில் அந்த தட் இஸ் ஆப்ரேட்டர் இருந்தது அப்படின்னா தட் இஸ் இன்ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆப்ரேட்டர் ஃப்ரண்ட்ல இருந்தது அப்படின்னா தட் இஸ் ப்ரீஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ரேட்டர் வந்து லாஸ்டா இருந்ததுன்னா போஸ்ட்ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல இந்த போஸ்ட்ஃபிக்ஸ் நோட்டேஷன் தான் வந்து இன்டர்மீடியேட் கோட் ஜெனரேஷன் ரெப்ரசன்டேஷனுக்கு வந்து யூஸ் ஆகுது. இந்த இன்டர்மீடியேட் கோட் ரெப்ரசன்டேஷனுக்கு யூஸ் ஆகுறது வந்து போஸ்ட்ஃபிக்ஸ் நோட்டேஷன் தான். தென் 3 அட்ரஸ் கோட் அப்படின்னா அதுல வந்து நம்ம ஜஸ்ட் 3 ரெஃபரன்சஸ் தான் யூஸ் பண்ணுவோம். எவ்வளோ பெருசா இருந்தாலும் இப்போ ஏ பிளஸ் பி ஸ்டார் சி பிளஸ் டி இதுல வந்து 4 வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். பட் இதை ரெப்ரசன்ட் பண்ணும்போது இந்த ஏ பிளஸ் பியை வந்து நம்ம எப்படி பண்றோம்? சி பிளஸ் டிங்கிறது இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன் தான் இருக்கிறதுனால நம்ம இந்த பி ஸ்டார் சியை பண்ணி T1ல வந்து ஸ்டோர் பண்றோம். ஓகே. இப்போ நம்ம இதை எது கூட வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம இந்த T1 இது வந்து T1 இப்போ ஆயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு அடிஷன்னால இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம ஏ பிளஸ் T1 ஆட் பண்ணி T2க்கு வந்து அசைன் பண்றோம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து T2 ஆயிருச்சு. ஓகே. அப்போ T2 பிளஸ் டி ஆட் பண்ணி T3ன்னு ஒரு டெம்பரரி வேரியபிள். அந்த T1 T2 T3 எல்லாமே டெம்பரரி வேரியபிள்ஸ் தான். ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம 3 வேரியபிள்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் 3 ரெஃபரன்சஸ் யூஸ் பண்ணுறதுனால
நம்ம இதை 3 அட்ரஸ் கோட் அப்படின்னு சொல்றோம். இப்போ லாஸ்டா T3 ஈக்குவல் டு T2 பிளஸ் டின்னு இருக்கு. T2னா என்னது? T2னா A பிளஸ் T1. A பிளஸ் T1ங்கிறப்போ A பிளஸ் B ஸ்டார் Cங்கிறது தான் நமக்கு வந்து T2வா இருக்கு. அந்த T2வும் Dயும் சேர்ந்துருச்சுன்னா பிளஸ் D ஹோல் எக்ஸ்பிரஷனும் வந்துருச்சா T3யோட ரெப்ரசன்டேஷன்ல. அதுதான் வந்து 3 அட்ரஸ் கோட் ரெப்ரசன்டேஷன். இதுலேயே வந்துட்டு 3 வேஸ் இருக்கு. குவாட்ரப்பிள்ஸ், ட்ரிப்பிள்ஸ், தென் இன்டைரக்ட் ட்ரிப்பிள்ஸ்ன்னு இருக்கு. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் வந்து சின்டாக்ஸ் ட்ரீ. சின்டாக்ஸ் ட்ரீ சர்வ்ஸ் அஸ் அ கண்டென்ஸ்டு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ பாஸ் ட்ரீ. அது நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம பார்த்தது தான். சின்டாக்ஸ் ட்ரீயை பற்றி சிம்பிளாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது தான். அதே பற்றியே கொஞ்சம் டீட்டெயிலான ஒரு டயக்ராம் இருக்குது. இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தட் இஸ் எது வந்து ஃபஸ்ட்டு பண்ணுவோம் அப்படின்னா பி ஸ்டார் சி பண்ணுவோம். ஸோ பி ஸ்டார் சி இது வந்து ஸ்டார். தென் அது கூட ஏஏ ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ ஏ போட்டு ப்ளஸ் பண்ணியிருக்கோம். தென் ஸ்லாஷ் வருது, ஸ்லாஷ் போட்டிருக்கோம். தென் வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். பி ஸ்டார் சி, ஏ வந்து மைனஸ், ஸோ ஏ மைனஸ். இது ரெண்டையும் நம்ம ஸ்லாஷ் பண்ணியிருக்கோமா? ஸ்லாஷ் பண்ணதை எதில் அசைன் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்லாஷில் கிடைக்கிற இந்த இதை வந்து நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஓகே, இதான் வந்து ஒரு சின்டாக்ஸ் ட்ரீ ரெப்ரசன்டேஷன். இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன்ஸ் வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதோட அவுட்புட் என்ன அப்படின்னா இன்டர்மீடியேட் கோடாக இருக்கும். இன்டர்மீடியேட் கோட் ஜென்ரேட்டரோட அவுட்புட் வந்து என்னது? இன்டர்மீடியேட் கோடு தான். ஓகே, அது வந்து என்னன்னா 3 அட்ரஸ் கோடாக தான். ஜென்ரலான ஃபார்மேட் வந்து 3 அட்ரஸ் கோடாக இருக்கும். நெக்ஸ்ட் கோட் ஆப்டிமைசேஷன். ஸோ கோட் ஆப்டிமைசேஷனுக்கு வந்து கோட் ஆப்டிமைசேஷனுக்கோட இன்புட் என்ன? இன்டர்மீடியேட் கோடாக இருக்கும். இந்த கோட் ஆப்டிமைசேஷன்லேருந்து என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து சிந்தசிஸ் அனாலிசிஸ் வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. சிந்தசிஸ் ஃபேஸ் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? 2 டைப்ஸ் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபுல்லாத்தையுமே நம்ம அனாலிசிஸ் ஃபேஸ், தென் சிந்தசிஸ் ஃபேஸ் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து சிந்தசிஸ் ஃபேஸ்க்குள்ளே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ சிந்தசிஸ் ஃபேஸில் வந்து ஃபஸ்ட்டு கோட் ஆப்டிமைசேஷன். கோட் ஆப்டிமைசேஷன்னா ஜஸ்ட் டு இம்ப்ரூவ். ஒரு இன்டர்மீடியட் கோடுனா ஜென்ரலாக வந்துட்டு ஒரு கோடை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். பட் அது கரெக்டாக இருக்கா, ஆப்டிமைஸ்டாக இருக்கா, திருப்பி ஏதாச்சும் மெமரி வேஸ்டேஜ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்குதா, ஃபாஸ்டராக இருக்குமா, எஃபிஷியண்ட்டாக ரன் ஆகுமா, அந்த மாதிரிலாம் பார்த்ததை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது தான் கோட் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஆப்டிமைசேஷன் இருக்குது. மெஷின் இண்டிபெண்ட் ஆப்டிமைசேஷன், மெஷின் டிபெண்ட் ஆப்டிமைசேஷன் இருக்குது. காமன் டெக்னிக்ஸ் என்னென்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஃபோல்டிங், அப்புறமா டெட் கோட் எலிமினேஷன், லூப் ஆப்டிமைசேஷன். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் வந்து என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கோட் ஆப்டிமைசேஷனில் வர டெக்னிக்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். நம்ம என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது, இந்த டெக்னிக்ஸ்லாம் எதில் வரும்னு ஒரு மேட்ச் அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஃபோல்டிங்னு கொடுத்து கோட் ஆப்டிமைசேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியணும் இது எதுக்கு ரிலேட்டடான டாபிக் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்கிறது. தென் ஸ்ட்ரென்த் ரிடக்ஷன் இருக்குது. ஓகே, இதை வந்து போல்ட் பண்ணல. ஆக்சுவலாக 4 காமன் டெக்னிக்ஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நமக்கு வந்து அதை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ப்ரீ கம்ப்யூட்டிங் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன். கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷனெல்லாம் நம்ம முன்னாடி வந்து கம்ப்யூட் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த டைம் வேஸ்டேஜை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். டெட் கோட் எலிமினேஷன்னா அன்ரீச்சபிள் கோட் ஆர் அன்யூஸ்டு கோடு சில நேரத்தில் இருந்ததுன்னா அந்த தேவையில்லாததெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். லூப் ஆப்டிமைசேஷன், ஒரு லூப்குள்ளே வந்துட்டு நமக்கு சில அன்வான்டான அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அது திருப்பி திருப்பி அதுவும் எக்ஸிக்யூட் ஆகி டைம் வேஸ்ட் பண்ணோம். ஸோ அதை எடுத்து நம்ம லூப்குள்ளே போட்டோம் அப்படின்னா அதை கோட் மோஷன் ஆர் அன்ரோலிங் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து லூப் பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரென்த் ரிடக்ஷன் அப்படின்னா எக்ஸ்பென்சிவ் ஆப்ரேஷன்ஸை வந்து சிம்பிளர் ஒன்ஸாக நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு வந்துட்டு கோட் ஆப்டிமைஸ்டாக கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சில காமன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கோடை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறோம். இதுதான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த லூப் இருக்கு, இதில் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் ஜெட்ன்னு இருக்கு. ஏ ஆஃப் ஜே ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்டார் ஜே, இதுலேயும் 6 ஸ்டார் ஜேன்னு இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம எது ஜே வச்சு யூஸ் பண்ணுறதா நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஜே இருக்குது, இதில் ஜே தேவைப்படுது.
இந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் ஜெட் இந்த இடத்துல எதுக்காவது தேவை இருக்கா? இது தேவையில்லாம ஒரு டைமும் இந்த லூப்புக்குள்ள இது எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இது வந்து ஒரு அன்வான்டான கோடு. லூப்புக்குள்ள இதோட நீடே கிடையாது. இது வெளியில ஒன்ஸ் இருந்தாலே போதும். இது எத்தனை தடவை லூப்புக்குள்ள போனாலும் இதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆக போறதே கிடையாது. பிகாஸ் இது இண்டிபெண்ட் ஆஃப் த வேல்யூ ஆஃப் ஜே. ஜேயோட வேல்யூவை டிபெண்ட் பண்ணியே இது இல்லை. அதனால இதை நம்ம லூப்க்கு வெளியில வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது வந்து லூப்க்கு வெளியில இருக்கு. அப்புறமா லூப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா தேவையில்லாத அந்த எக்ஸிக்யூஷன் டைம். இப்போ இது வந்து ஜேயோட ஒரு லிமிட் வந்து நம்ம என் வந்து லைக் ஒரு 100 கொடுத்துருந்தோம்னா இந்த கோட் ஒரு 100 டைம்ஸ் வந்து தேவையில்லாம எக்ஸிக்யூட் ஆகும்போது நமக்கு 100 அதோட ஒரு ஒரு அதோட 1 செகண்ட் தான் அது எக்ஸிக்யூட் ஆகிற டைம் எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்க. 100 செகண்ட் நமக்கு தேவையில்லாம எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ லூப் வெளியில் வச்சிட்டோம்னா ஜஸ்ட் 1 செகண்ட்னா அது வந்து எடுத்துக்கும். அப்போ நமக்கு 99 செகண்ட் வந்து நமக்கு வந்து சேவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து கோட் ஆப்டிமைசேஷன். ஓகே. ஸோ இதோட அவுட்புட் என்ன அப்படின்னா சேம் கோடு தான், பட் வித் ஆப்டிமைஸ்டு கோடாக இருக்கும். அவ்வளோதான். இதுக்கு எந்த ஸ்பெஷல் ரெப்ரசன்டேஷன்லாம் இல்லை, ஜஸ்ட் ஆப்டிமைஸ்டு கோடாக கிடைக்கும். அவ்வளோதான். சேம் கோடு. இப்போ பாருங்க, இதுக்கும் எந்த டிஃபரன்ஸ், ரெப்ரசன்டேஷனில் எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. ஜஸ்ட் ஆப்டிமைஸ்டு கோடாக வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இஸ் கோட் ஜென்ரேஷன். நமக்கு வந்து இப்போ இந்த ஒரு 3 அட்ரஸ் கோடாக வந்து நமக்கு அதில் வந்து நான் ஒரு ப்ரோக்ராம் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து 3 அட்ரஸ் கோட் ரெப்ரசன்டேஷனில் தான் இருக்கும். இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேஷன் வந்து 3 அட்ரஸ் கோடாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்டிமைஸ்டு கோடும் 3 அட்ரஸில் சேம் ஃபார்மெட்லேயே தான் ப்ரொசீட் ஆகி வந்துட்டே இருக்கும். பட் அதோட லெவல்ஸ் தான் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும் தவிர வேற எதுவும் கிடையாது. இந்த கோட் ஜென்ரேஷனில் நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா இந்த 3 அட்ரஸ் கோட் வந்து அசம்பிளி கோடாக நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அதால் மெஷின் லெவல் லாங்குவேஜாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி மெஷின் கோட் அப்படிங்கிற நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் வந்து 3 அட்ரஸ் கோட் அப்படின்னா 3 அட்ரஸ் கோடாக இருக்குது. அதை வந்து நம்ம டைரெக்டாக இது ரெஜிஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு மெஷின் இன்ஸ்ட்ரக்ஷனாக மாற்றுறோம் அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு சிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது, டிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. இது ரெண்டையும் நம்ம லோட் பண்ணணும் ரெஜிஸ்டரில். அதனால் லோட் R1, சி. ஸோ சியோட வேல்யூ R1ல் லோட் பண்ணிட்டோம். லோட் R2, டி. ஸோ அதில் வந்து நம்ம டியோட வேல்யூ லோட் பண்ணியாச்சு. இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். R1, R2. ஓகே, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. அதை வந்து நம்ம இன்னொரு ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணணும்ல, தட் இஸ் R2 ஈக்குவல் டு C ஸ்டார் D. மல்லுனா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எந்த ரெஜிஸ்டர் ஃபர்ஸ்ட் இருக்கோ அதுலேயே அந்த ரிசல்ட் வந்து ஸ்டோர் ஆயிரும் இல்லையா? அதை தான் வந்து இதில் நம்ம கொடுத்துருக்காங்க, ரிசல்ட் ஸ்டோர் இன் R1. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த பியோட வேல்யூவை இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு R1ல தான் இந்த வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ரெஜிஸ்டர் R1ல இந்த மல்டிப்ளிகேஷன் கிடைச்ச வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. அந்த R1 ப்ளஸ் பியை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ பியை முதல்ல லோட் பண்ணணும். R3ல வந்து நம்ம லோட் பண்ணுறோம். இப்போ R3ல பியை லோட் பண்ணியாச்சா? இப்போ ஆட் R3, R1. இப்போ R3ல R1ல இருக்கிற வேல்யூவும் R3ல இதோட மீனிங்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? ஆட் R3, R1னா என்ன இருக்கும் அப்படின்னா R3ல இருக்கிற வேல்யூவும் R1ல இருக்கிற வேல்யூவும் ஆட் பண்ணி அகெயின் R3லே வந்து ஸ்டோர் பண்ணிடும். ஓகே, இப்போ வந்துட்டு இதை நம்ம என்ன பண்ணணும், A ஈக்குவல் டு T2. T2ல நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சதோ தட் இஸ் இப்போ அது வந்து R3ல இருக்கு. என்ன வேல்யூ கிடைச்சதோ அதை ஏல ஸ்டோர் பண்ணணும். அதான் ஸ்டோர் A, R3. R3ல கிடைச்ச வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இந்த 3 அட்ரஸ் கூட நம்ம அப்படியே மெஷின் இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து மாற்றுறோம். அசம்பிளி கோடுன்னு கூட வச்சுக்கலாம். அதுதான் வந்து ஃபைனல் டார்கெட் கோடாக நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகுது. அதுதான் கோட் ஜென்ரேஷன். ஓகே, இப்போ அதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக 2 டேர்ம்ஸ் பார்த்தோம். சிம்பிள் டேபிள் 1, அப்புறமா லாஸ்ட் வந்து எரர் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறத பார்த்தோம். ஜஸ்ட் அதுனா என்னன்னு பார்த்துடலாம். சிம்பிள் டேபிள் அப்படின்னா இட்ஸ் அ டேட்டா ஸ்ட்ரக்சர் பீங் யூஸ்ட் அண்ட் மெயின்டைன் பை கம்பைலர் கன்சிஸ்டிங் ஆஃப் ஆல் த ஐடென்டிஃபையர் நேம்ஸ். அது ஒரு ஐடென்டிஃபையர்ஸும் அதோட டைப்ஸும் வந்து அதில் இருக்கும். ஒரு சிம்பிள் டேபிளில் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ABCலாம் நிறைய வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் ABCDன்னு அந்த சிம்பிள் டேபிளில் மெயின்டைன் பண்ணி அதோட டைப் என்ன, அதோட நேம் என்ன, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கிறதா சிம்பிள் டேபிள். இது வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். இதை எதை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சரில் லிங்க்டு லிஸ்ட் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஹேஷ் டேபிள், அப்புறம் பைனரி சர்ச் ட்ரீ.
இதெல்லாம் யூஸ் பண்ணி சிம்பிள் டேபிள் இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒன்றை யூஸ் பண்ணி. ஓகே, இப்போ இந்த சிம்பிள் டேபிள் ஆக்ட் as a bridge between analysis and synthesis phase of the compiler. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம், தட் இஸ் வந்து இன்டர்மீடியேட் கோட் ஜென்ரேட்டர், அது வந்து லிங்க் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து பிரிட்ஜ். ஓகே, இட் இஸ் யூஸ்டு பை வேரியஸ் ஃபேஸஸ் ஆஃப் த கம்பைலர். கம்பைலரோட ஒரு ஃபேஸஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். லெக்சிக்கல் அனாலிசிஸில் வந்து என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கிரியேட்ஸ் நியூ டேபிள் என்ட்ரிஸ் இந்த டேபிள். லெக்சிக்கல் அனாலிசிஸில் தான் நியூ டேபிளே வந்து கிரியேட் பண்ணி அதில் என்ட்ரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு போடுறோம், என்னென்ன ஐடென்டிஃபையர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. சின்டாக்ஸ் அனாலிசிஸில் அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது ஆட்ரிபியூட்டோட டைப் பண்ண, ஸ்கோப், டைமென்ஷன், லைன் ஆஃப் ரெஃபரன்சஸ், அதெல்லாமே அதில் எக்ஸ்ட்ரா அதோட இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணுறோம். சிமாண்டிக் அனாலிசிஸில் வந்து செக் ஃபார் சிமாண்டிக்ஸ். இதில் இந்த அவைலபிள் இன்ஃபர்மேஷன், தட் இஸ் வந்து லெக்சிக்கலையும் சின்டாக்ஸ் அனாலிசிஸ்லையும் ஆட் பண்ண அந்த இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து அது செக் பண்ணி வெரிஃபை பண்ணும். அதுதான் வந்து சிமாண்டிக் அனாலிசிஸில் நடக்கும். இன்டர்மீடியேட் கோட் ஜென்ரேஷன்லேயும் ஜஸ்ட் அந்த டேபிளை ரெஃபர் பண்ணி அது வந்து எவ்வளவு, என்ன டைப் ஆஃப் ரன் டைம்லாம் அதுக்கு வந்து தேவை, அப்புறமா என்ன மாதிரி டெம்பரரி வேரியபிள்ஸ்லாம் அதுக்கு அலாட் பண்ணணும், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை அந்த சிம்பிள் டேபிளை ரெஃபர் பண்ணி அதை எடுத்துக்கும். கோட் ஆப்டிமைசேஷனும் வந்து அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணும். கோடை ஜென்ரேட் பண்ணி அதுக்கு அந்த ஐடென்டிஃபையர்ஸ் இருக்கிறத பொறுத்து அதை வந்து அந்த அட்ரஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து ஜென்ரேட் பண்ணும். சிம்பிள் டேபிள் என்ட்ரீஸில் வந்து என்னன்னா, ஈச் என்ட்ரி இந்த சிம்பிள் டேபிள் இஸ் அசோசியேட்டட் வித் ஆட்ரிபியூட்ஸ் தட் சப்போர்ட் த கம்பைலர் இன் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ். சிம்பிள் டேபிள் என்ட்ரீஸில் என்ன இருக்குது அப்படின்னா, அதில் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸை தான் வந்து அதோட என்ட்ரிஸாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்புட் என்னெல்லாம் கொடுக்குது சிம்பிள் டேபிள்னா, லெக்சிக்கல் அனாலிசிஸ்லையும் சின்டாக்ஸ் அனாலிசிஸ்லையும் ஃபீட் பண்ணுது இன்ஃபர்மேஷன்ஸை. மற்ற ஃபேஸஸ் எல்லாமே அந்த இன்ஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணிக்குது. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்துட்டோம். தென் எரர் ஹேண்ட்லிங் அப்படின்னா, எரர் ஹேண்ட்லிங் ஜஸ்ட் வந்து நமக்கு வந்து எரர் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணி யூசர்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணோம். அப்புறமா அந்த எரர்ஸ்லேருந்து ரெக்கவர் பண்ணி என்டையர் கம்பைலேஷன் ப்ராசஸை வந்து இடையில டெர்மினேட் ஆகாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் எரர் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ எரர் ஹேண்ட்லர்னா எரர் டிடெக்ஷன் ப்ளஸ் எரர் ரிப்போர்ட் தென் எரர் ரெக்கவரி, இது எல்லாமே சேர்ந்தது தான் எரர் ஹேண்ட்லர். சோர்சஸ் ஆஃப் எரர் இன் எரர் ஹேண்ட்லிங் என்னென்ன அப்படின்னா, எரர் ஹேண்ட்லிங் an error is the blank entries in the symbol table. ஒரு blank entry symbol tablesல வந்ததுன்னா அதுதான் எரர் அப்படின்னு சொல்லுவோம். எரர் இந்த ப்ரோக்ராம் should be detected and reported by the parser. எப்போவுமே வந்து எரர்ஸை வந்து டிடெக்ட் அண்ட் ரிப்போர்ட் பண்ணுறது வந்து பார்சராக தான் இருக்கும். whenever an error occurs, parser handle it and continues to pass the rest of the input. பார்சர் தான் வந்து அதை ஹேண்டில் பண்ணுறது. ஸோ எரர் ஹேண்ட்லிங்க்கு வந்து மெயினாக வந்து யார் மெயினாக அதை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, இடத்துல பார்சர் தான். ஸோ எரர் ஹேண்ட்லிங்க்கு லிங்க் ஆகிறது யார் அப்படின்னா பார்சர். ஒன் காமன் எரர் சோர்ஸஸ் பிளாங்க் என்ட்ரிஸ் இன் காமன் டேபிள். ஸோ பிளாங்க் என்ட்ரிஸ் அல்லது காமன் எரர் சோர்ஸ் ஏதாவது இது மாதிரி மாற்றி கேட்டாங்க அப்படின்னா, பிளாங்க் என்ட்ரிஸ் வந்து சிம்பிள் டேபிளில் இருக்கிறது தான் ஒன் காமன் சோர்ஸ் ஆஃப் எரர். 2 types ஆஃப் எரர்ஸ் வந்திருக்கு, ரன் டைம் எரர்ஸ் as well as compile time errors. ஸோ ரன் டைம் எரர்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், ரன் டைம் எரர்ஸ் மீன்ஸ் while the program is running the error happens, that is the runtime errors. So it usually occurs because of issues like incorrect system settings or any invalid input வந்து இருந்துச்சு அப்படின்னா that is runtime errors-ஆக இருக்கும். Some examples of runtime errors என்னென்ன அப்படின்னா, lack of memory to run the program. ஸோ மெமரி லேக் இருக்கிறது, தென் மெமரி கான்ஃப்ளிக்ஸ், மற்ற ப்ரோக்ராம்ஸ்க்கும் இதுக்கும் மெமரி கான்ஃப்ளிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா that may cause runtime errors. தென் லாஜிக்கல் எரர்ஸ், இதெல்லாம் தான் runtime errorsக்கான ரீசன்ஸாக இருக்கும். கம்பைல் டைம் எரர்ஸ்னால் மெயினாக சின்டாக்ஸ் எரர் அண்ட் மிஸ்ஸிங் ஃபைல் ரெஃபரன்ஸ், இதுதான் வந்து கம்பைல் டைம் எரர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ரீசனாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் கம்பைல் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ். ஸோ டோட்டலாக வந்து நம்ம இப்போ ஃபேஸஸ் ஆஃப் கம்பைலர்ஸ் பற்றி ஓவரால் பார்த்துருக்கோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதும் பார்த்துருக்கோம். ஸோ ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் போஸ்ட் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக் இன் த கமெண்ட் செக்ஷன். தேங்க்யூ எவ்ரி ஒன்.